நீங்களா சாவி கொத்த கையில கொடுன்னு கேக்குற வரைக்கும் இந்த சாவி கொத்து என் கையில தான் இருக்கும். சாவி கொத்த நீதான் வச்சுக்கணும்னு ஏற்கனவே சத்தியம் வாங்கியிருக்காரு. இப்போ உறுதி வேற கொடுக்கணுமா? என் வீட்டுக்காரு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாரு. போன் பண்றாங்க. என்னம்மா தேனு, எப்படிமா இருக்க? ஏன் இருக்கேன்னு கேளு. ஏய், ஏமா இப்படி கோவமா பேசுற? இங்க நடக்கிற கூத்த பார்த்தா பத்திக்கிட்டு எரியுது. என்னம்மா நடந்துச்சு? கொஞ்சம் விவரமா சொல்லுமா. லட்சுமி என்கிட்ட சாவி குத்த கொடுக்க வந்தா. அத பொறுத்துக்காத என் மாமனாரு. என்ன விட அவளுக்கு தான் இந்த வீட்டை பாத்துக்கிற திறமை இருக்கு. வயசுல சின்னவளா இருந்தாலும் குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு பொறுப்பு இருக்கு. அதனால நான் போனாலும் அந்த சாவி கொத்த நீதான் வச்சுக்கணும்னு ஏற்கனவே சத்தியம் வாங்கியிருக்காரு. அந்த சத்தியத்தை இப்ப உறுதிப்படுத்தவும் சொல்றாரு. சரித்தேனு, அதுக்கு உன் புருஷன் என்ன சொன்னாரு? புருஷனா அவரு அத பாத்துக்கிட்டு அப்படியே எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நின்னுகிட்டே இருந்தாரு. அம்மா, எனக்கு இப்பெல்லாம் அவரை பார்த்தா கோவமா வருது. ஒரு தடவை அவரை அடிச்சு பார்த்தேன், கடிச்சும் பார்த்தேன், புத்தியே வரல. அவரு ஒரு தம்பி பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்றாருமா. சரி சரி, கொஞ்ச நாள் பொறுமையா இருமா, எல்லாம் சரியாயிடும். எத்தனை நாளைக்கு தான் நான் பொறுமையா இருக்கிறது? அன்னைக்கு என்னடானா, வீட்டுல மூத்த மருமகன் நான் இருக்கும் போது இவங்க கட்டின கோயிலை திறக்கிறதுக்கு லட்சுமி தான் விரதம் இருக்கணுமா. ஊரே கூடி வந்து சொல்றாங்கம்மா. அப்ப கூட ஒரு வார்த்தையாவது என் பொண்டாட்டி தான் இந்த வீட்டு மூத்த மருமக, அவதான் விரதம் இருக்கணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அப்பா, இந்த லட்சுமிக்கு பொறுப்பு கொடுத்த மாதிரி கதிருக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கணும்பா. ஏன் சொல்லனா, அவன் பேங்குக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன்னு சொல்லி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் திருந்துறதுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தாதான்ப்பா சரிப்பட்டு வருவான். கட்டின புருஷனே எனக்கு சப்போர்ட் பண்ணாதப்ப நான் என்னதான் கரடிய கத்துனாலும் என் பேச்சு இங்க எடுப்படாதுமா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்த முடியாம கடைசி வரைக்கும் அந்த லட்சுமி கிட்ட கையேந்தி அடிமையா இருக்க வேண்டியதான். இங்க பாருமா, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பேசாம என் புருஷனை கூட்டிக்கிட்டு நான் தனியா போலான்னு இருக்கேன்.